ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தருண் ஃபுட் கோர்ட். இந்த வீடியோவில் நெல்லிக்காய் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நெல்லிக்காயில் ரொம்பவே அதிகமான அளவு மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதுலேயும் இது போல் ரசமாக செஞ்சு சாப்பிடும்போது நம்ம ஜீரண மண்டலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. டேஸ்ட் வைஸும் ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சரி வாங்க, இந்த ஹெல்த்தியான நெல்லிக்காய் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு தக்காளியை 4 கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 4 பல் பூண்டை தோல் நீக்கிட்டு இடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணுறதை விட இது போல் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ரசம் வச்சு பாருங்கள். ரசத்தோட சுவை ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா பிசறி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுலேயே ஒரு 6 போல் நெல்லிக்காய் சேர்த்துக்கிறேன். நெல்லிக்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு முறை நல்லா கலந்து விட்டுறேன். ஒரு முறை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் மேலே வச்சுட்டு ஒரு 15லிருந்து 20 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். நெல்லிக்காய் குக் ஆகிறதுக்கு ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் ஆகும். இது நல்லா குக் ஆகட்டும். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 10 பல் பூண்டு தோலோடவே சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு நெல்லிக்காவை இது போல் சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. அடுத்ததாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு முறை நல்லா அரைச்சிக்கணும். ரொம்ப மையாலாம் அரைப்படாது, இது போல் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பை குக் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு முறை நல்லா மசிச்சுக்கிறேன். பருப்பு சேர்க்கிறது ஆப்ஷனல் தான், சேர்க்கலைனாலும் ரசம் நல்லா தான் இருக்கும். இந்த அளவுக்கு மசிச்சுட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அடுத்ததாக நம்ம ஆல்ரெடி நெல்லிக்காய் குக்காக போட்டிருந்தோம் இல்லைங்களா, அது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 10லிருந்து 12 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு நெல்லிக்காவை எடுத்து பார்த்தோன்னா சைடில் அந்த கிராக் இருக்குது பார்த்தீங்களா, இது போல் இருந்தால் கரெக்டாக குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். அடுத்ததாக ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியான அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 3 வரமிளகாவை கிள்ளி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு கொத்து கருவேப்பிலை. அடுத்ததாக நெல்லிக்காய், பூண்டு, மிளகெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பவுடரை சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். ஒரு 30 செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற நெல்லிக்காவை சேர்த்துக்கிறேன். கூடவே வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற துவரம் பருப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜார் அலசிட்டு அந்த தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ரசம் இந்த அளவுக்கு நுர கட்டி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப ஹெல்த்தியான நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரசம் ரொம்ப டேஸ்டியாக வித்தியாசமான சுவையில் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லியும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றது நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது போல் ரசமாக செஞ்சு பாருங்கள். வித்தியாசமான சுவையிலையும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருந்ததுன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.